ஏங்க, கடைக்கு போய் பூவு பழம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. புள்ள வரால்ல, அவளுக்கு வந்த உடனே ஜூஸ் போட்டு கொடுக்கணும். சரி எல்லாம் வாங்கிக்கிற. காசு இருந்தா கொடு, போய் சீக்கிரமா எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல. ஏங்க, ராமசாமி என்ன கடையில் எல்லாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்க. நான் காசு இருக்கும்போது கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். எப்ப பாரு நம்ம கடனையே வாங்கிட்டு இருக்கிறோம். 4 காசு சேர்த்து வைக்க முடியுதா? ஏங்க, என்னடி போகையில சும்மா ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா நான் எப்ப போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றது? நீ புள்ளையும் மருமக புள்ளையும் வந்துருவாங்கல்ல. சீக்கிரம் நான் போயிட்டு வந்துடுறேன். புள்ள 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மாசமா இருக்கா. வீட்டுக்கு வந்த உடனே அவளை சுத்தி போடணும். என்ன அம்மா தனியா நின்றுட்டு இருக்காங்க? நான் வந்தது கூட கவனிக்காம என்னதான் பண்றாங்க? அம்மா, தேனு வா தேனு. அம்மா, புள்ளதாச்சி புள்ள இப்படியெல்லாம் சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாம் அம்மா பண்ணித்தார. சரியா? எதுக்கு நீ கவலைப்படக்கூடாது. சரிம்மா. ஆமா, எங்க மாப்பிள்ளைய காணோம்? அவங்க தாம்மா என்ன கூட்டிட்டு வந்தாங்க. வந்துருவாங்க. சரி இரு, நான் 2 பேர்த்துக்கும் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நானும் தான் அம்மா. ஏய் பொண்டாட்டி, அது என்னடி அம்மா வீட்டுக்கு வந்த உடனே நான் சுத்தமாக மறந்துட்டேன். நான் ஒருத்த வரவே இல்லையே, எங்க காணோம், ஒன்றும் கேட்கல. மாப்பிள்ள வாங்க வாங்க. வரங்கத்த. இந்தாங்க பால் கொண்டு வந்திருக்கேன், 2 பேர் குடிங்க. அத்தை, எதுக்கு இதெல்லாம்? அம்மா, இப்பதாம்மா வரையில சாப்பிட்டு வந்தோம். அதுக்குள்ள எதுக்கு பால் கொண்டு வந்தீங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்குவோம்ல. நீங்க முதல்ல குடிங்க 2 பேரும். புள்ளதாச்சி புள்ள வெறும் வயித்தோட எவ்வளவு நேரம் இருப்ப? நீ முதல்ல குடி, நான் இதோ வந்துடுறேன். பாத்தீங்களா எங்க அம்மா உங்களை எப்படி கவனிக்கிறாங்கன்னு? நீங்க தான் என்னை கொண்டு வந்து உறக்கு பயந்துட்டே இருந்தீங்க. ஏய், உங்க அம்மா வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்கடி. அது எனக்கு என்ன தெரியாது நீ நினச்சிட்டு இருக்கியா? நான் அதுக்கு பயப்பில்லை. முதல்லையே அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அதான் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் பயமாக இருக்குது. நான் செலவுக்கு காசு கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க. என்னடி பண்ண முடியும்? சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். நான் உன் பேக்கில் கொஞ்சம் பணம் வச்சிட்றேன். அத்தைக்கு ஏதாவது அவசரம்னா நீ எடுத்து கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணு. சரியா? அவங்க கடனை உடனே வாங்கி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்க போகிறாங்க. பார்த்துக்கோ தேனு. எதுக்குடி இப்போ அழுகிற? என்னாச்சு? இல்லை மாமா, நீ எங்க அப்பா அம்மா மேலே எவ்வளோ அக்கறையா இருக்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. ஏய், இதுக்கெல்லாம் நீ அழுவியா? சரி அழாதடி. தேனு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இனிமேல் நீ அழவே கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுகிட்டே இருக்க. மாமா, இது ஆனந்த கண்ணீர்டா. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ முதல்ல அழாத. நீ சிரிச்சுட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? ம், நீ முதல்ல அழாத. அத்தையும் மாமாவும் வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இப்படியே அழுதுகிட்டே இருந்தேன்னா அத்தையும் மாமாவும் என்னதான் தப்பாக நினைப்பாங்க. இப்படி தான் நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். சரியா? ம், சரி. வாங்க மாப்பிள்ள. வரேன் மாமா. சௌக்கியமா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கோம் மாப்பிள்ள. உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் பரவாயில்ல இல்ல? பரவாயில்ல மாமா. நம்ம தோட்டத்தை பார்க்குற கூட பால் போட்டாச்சு. ஆளுக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷம் மாப்பிள்ள. ஏங்க, இன்னைக்கு மீன் எடுத்துட்டு வாங்க. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தேனை விட்டுட்டு கிளம்பணுன்னு தான் வந்தேன். ஆஃபீஸ் வர போகணும். நிறைய வேலை இருக்கு அத்தை. அது மட்டும் இல்லை, அம்மாவும் தனியாக இருப்பாங்க. நான் போனேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். என்ன மாப்பிள்ள, வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாம போறாங்கிறீங்க? நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். அதான் வந்த உடனே பாலாத்தி கொடுத்துட்டீங்களே, அது போதும் அத்தை. சும்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தேனை பார்த்துக்குங்க, அது போதும். மாப்பிள்ள, 1 மாசமாவது நாங்கள் பிள்ளைய வச்சு பார்த்துக்கிறோமே. அத்தை, நீங்கள் எதுக்கு இதை என்கிட்ட கேட்குறீங்க? இதை நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும். அவள் எப்போ வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாளோ அப்போ வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். என்ன, ஓகேவா? சரி. ஏங்க,
கொஞ்சம் இங்க வாங்க. என்னடி? வாங்கன்னு சொன்னா இவருக்கு பக்கத்துல நின்று தெளிவா சொன்னாலே புரியாது. இங்க இருந்துட்டு சொன்னா முதல்ல வாங்க. என்னமோ சொல்றா, கோவமா சொல்றா. போய் பக்கத்துலயே என்னன்னு கேட்போம். சரி தேனு, நான் கிளம்பவா? இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போங்க. இல்லைம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கிளம்பி நான் ஆஃபீஸ் வேற போகணும்ல. நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு உடனே கால் பண்ணுறேன், சரியா? நான் போயிட்டு வரட்டா? ம், சரிங்க. பார்த்து போயிட்டு வாங்க. ம், சரி தேனு. எதா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? ம், சரி. அத்தை மாமாவை கூப்பிடு, அவங்ககிட்டயும் நான் சொல்லிட்டு கிளம்புறேன். அம்மா, அப்பா. சரிங்க அத்தை. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, வரேங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள. போயிட்டு வரேன் தேனு. ம், சரிங்க. என்னங்க இப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் மாப்பிள்ளை வழி அனுப்பிட்டு வாங்க, போங்க. என்ன மனுஷனோ, ஒவ்வொரு வேலையை சொல்லி சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த வாழ்க்கையோட எல்லா சுகமும் நமக்கே நமக்கா. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்த, பொறுக்கலை வந்துட்டியா? வா மச்சான், உட்காரு. என்னாச்சுடா, ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? டேய் மச்சான், உனக்கு கனியை பத்தி தெரியும்லடா. அவ எப்பவுமே என்கிட்ட சண்டை போடுவா. ஆனா எப்போ என்கிட்ட அவ பேசாம இருந்ததே இல்லை. ஆனா இப்போ அடிக்கடி சண்டை போடுறாடா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு உழுகிறா. யாரு, கனியா? என்னடா சொல்ற? அவ உன்ன மாதிரி கிடையாது. அவ புத்திசாலியான பொண்ணு. அவ எதுக்கு உங்ககிட்ட கோச்சுக்க போறா? அதேதான் நானும் கேட்குறேன். அவ எதுக்குடா என்கிட்ட கோச்சுக்கிறா? நேத்து பார்க் போயிருந்தோம். அங்க என் கூட வேலை செய்யற பொண்ணு வந்திருந்தா. அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். உடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ அவகிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுற, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டா. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணவே இல்லடா. டேய், நேத்து தானே போனீங்க, 2 நாள் ஆகட்டும், கொஞ்சம் பொறுமையா இருடா. இல்ல மச்சான், உனக்கு தெரியாதா? அவகிட்ட ஒரு நாள் கூட என்னால் பேசாம இருக்க முடியாது. இப்போ ஒரு நாளுக்கு மேலேயே ஆகுதுடா. இன்னும் ஒரு ஃபோன் பண்ணக்கானா ஒன்றும் இல்லை. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு வேலைக்கு போனியா இல்லையா? இல்லை, போகல. லீவ் போட்டேன். ஏன்? அதான் சொன்னனே, எனக்கு மனசே சரியில்லைன்னு. டேய், ஒன்று சொல்லட்டா? இப்போ அவ கூட பேச முடியல, நீ கஷ்டப்படுற. நாளைக்கே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்போ அவகிட்ட டெய்லி உன்னால பேச முடியாதுல்ல. எல்லார்த்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன இப்போவே மூஞ்சி தொங்கி போயிடுச்சு? ஒருவேளை கனியவ லவ் பண்ணுறானோ? ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துட வேண்டிதான். மச்சான், நாங்கிட்ட ஒன்று கேட்கட்டாடா? ம். டேய், நீ கனியை லவ் பண்ணுறடா. உனக்கு அது தெரியுதா இல்லையா? டேய், முட்டாள் மாதிரி பேசாத. கனி அவ படித்த பொண்ணு, நல்ல வேலையில் இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா. ஆனால் நான் இப்போதான் துணிக்கடையில் வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அவளுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. சரி, அப்புறம் எதுக்கு கனி நீ வேற பொண்ணுகிட்ட பேசும்போது கோவப்படுறா? அதான் எனக்கும் தெரியலடா. டேய், எனக்கு என்னமோ அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான்டா நினைக்கிறேன். டேய், நீ தேவையில்லாம பேசி என் மனசுல ஆசை வளர்த்துடாத. நீ கம்முனிரு, நான் வீட்டுக்கே போறேன். டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. டேய், நீ பேசின வரைக்கும் போதும் சாமி, நான் கிளம்புறேன். டேய், இதே லவ்வுக்காக ஒரு நாள் என்கிட்ட வந்து நீ நிக்கல, பார்த்துக்கிட்டே இரு. என்னோட ஹெல்ப் ஒரு நாள் வேணும்னு என்கிட்ட வந்து நிக்கணும். ஒருவேளை கனி என்னை உண்மையிலேயே லவ் பண்றாளா? சச்சா, எப்படி இந்த மாதிரி நினப்பெல்லாம் எனக்கு வரலாம்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்புறம் எதுக்கு கனி என் மேலே கோவப்படணும்? கனி என் மேலே ஏன் கோவிச்சுக்கிறா? நான் ஃபோன் பண்ணலைன்னா கூட நீ ஒரு ஃபோன் பண்ணி பேச மாட்டியா? என்ன செஞ்ச நீ? நான் தான் கோவப்பட்டுட்டு வந்துட்டேன். ஒரு ஃபோன் பண்ணி சாரி சொல்ல முடியாது. இதனால என்னால ஆபீஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஐயோ சஞ்சய், டேய், நீ 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 எங்கடா
இங்க வந்த? ஏன் வரக்கூடாதா? எதுக்கு வந்த? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். ஏன் கனி பேசக்கூடாதா? நான் தான் உங்ககிட்ட 1000 தடவை சாரி சொல்லிட்டேன். ஆனா நீ என்னை மன்னிக்கவே மாட்டியா? நீ கோவப்படுறதெல்லாம் நியாயம்தான். ஆனா அதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுறது நல்லதில்ல கனி. சரிடா, இனிமே நான் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன், சரியா? ம். கனி, நாம எங்காலும் வெளியே போயிட்டு வருவோமா? ம், சரி போலாம். கனி, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? பிந்து, நான் சஞ்சய் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ லீடு கேட்டா கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. சஞ்சயா? ம், ஆமாண்டி. இந்த கிறுக்கனை பார்த்தா அந்த கிறுக்க ஞாபகம் வரான். ஐயோ, கொஞ்சம் அங்க நல்லா திரும்பி பாரு, சஞ்சயா நிக்கிறான். ஏ கனி, சஞ்சயை விட நான் எந்த விதத்துல குறைச்சலா போயிட்டேன்? நீ ஏன் அவனை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட என்ன புரிஞ்சுக்கல? இங்க பாரு, நான் உங்ககிட்ட பேசவே விரும்பல. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. கனி, உனக்காக பிறந்தவன் நான் தான். நீ எதுக்கு தேவையில்லாம சஞ்சய் நினைச்சிட்டே இருக்க? நீ இப்படியே என் கூட சந்தோஷமா இருப்ப. ஒரு நாள் நீ என் லவ்வை ஏத்துக்குவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.